ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரதம் எனும் பெரும் காவியத்தில் வரும் மிக முக்கியமான கதாபாத்திரங்களுள் ஒருவர்தான் கர்ணர். என்னதான் அவர் எதிரணியில் இருந்தபோதும் இன்றும் நம்முள் பலருக்கு பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் என்றால் அதுவும் கர்ணர்தான். பாண்டவர்களுள் மூத்தவர், மாவீரன்களுள் முதன்மையானவர், கொடையில் இவருக்கு மிஞ்சியோர் யாருமில்லை, கடவுளுக்கே தானம் கொடுத்தவர் என இவரின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட இவர், அர்ஜுனனை காட்டிலும் வலிமையான இவர், இறுதியில் தன் பரம எதிரியான அந்த அர்ஜுனனின் கைகளாலேயே மடிய நேர்ந்தது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் கர்ணர் தன் சிறு வயதில் அறியாது பெற்ற சாபங்களும் கூடவே கிருஷ்ணரின் சூழ்ச்சிகளும் தான். அப்படி கர்ணன் பெற்ற மிக கொடிய சாபங்களுள் ஒன்றே தன் குரு பரசுராமரிடமிருந்து பெற்ற கற்ற வித்தை உற்ற நேரத்தில் மறக்கும் என்பதுதான். சொல்லப்போனால் இச்சாபம்தான் கர்ணனின் இறுதி வேளையில் பலித்து அவன் உயிர் போகவும் காரணமாய் அமைந்தது. அப்படி கர்ணன் எதற்காய் தன் குருவிடமிருந்து இந்த கொடிய சாபத்தை பெற்றார், அது எப்படி அவர் வாழ்வில் ஊறு விளைவித்தது என்பது குறித்தான மகாபாரத நிகழ்வை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குந்தி போஜ மன்னனின் வளர்ப்பு மகளாயிருந்த சிறுமி குந்தி ஒரு முறை தனது பணிவிடைகளால் துர்வாச முனிவரின் மனதை மனநிறைவு கொள்ள செய்திருந்தாள். சீற்ற மிகுந்த முனிவரை சிறிதும் சீற்றமடைய செய்யாமல் புரிந்த அவளின் செயலை பாராட்டும் விதமாய் அந்த துர்வாச முனிவர் குந்திக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்து, இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ அந்த தெய்வத்தின் ஆசியால் உனக்கு குழந்தை பிறக்கும் என வரம் ஒன்றை வழங்கினார். ஆனால் 14 வயதே ஆகியிருந்த அந்த சிறுமி குந்தியோ முனிவரின் வரத்தினை விளையாட்டாய் எண்ணி சற்றும் தாமதியாமல் அவள் சூரிய கடவுளை நோக்கி மந்திரத்தை உச்சரித்து, சூரிய கடவுளே, எனக்கு குழந்தை வேண்டும் என்றாள். முனிவரின் வரமும் பலித்தது, கடவுளும் வந்தார், குந்தியும் கர்ப்பவதியானாள். குழந்தையும் பிறந்தது. அன்று முதல் அவள் வாழ்க்கையே போராட்டமாய் ஆனது. அன்று அவள் தன் 14 வயதிலே திருமணம் ஆகாமலே தாயான தன்னை இந்த சமுதாயம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளும் என தன் எதிர்காலம் குறித்து அஞ்சியும், அதே சமயம் அந்த பிஞ்சு குழந்தையின் எதிர்காலம் குறித்து சற்றும் யோசிக்காமலும் அதை துணிகளால் சுற்றி ஒரு மர பெட்டியில் வைத்து கங்கை நதியில் விட தயாரானாள். ஆம், தன் பணிப்பெண்ணின் உதவியால் ஒரு பட்டு துணியில் குழந்தையை சுற்றி அதை ஒரு மரப்பெட்டியில் வைத்து அதில் சில பொற்காசுகளையும் இட்டு கங்கை நீரில் மிதக்க விட்டாள் குந்தி. பின் ஏதும் அறியாதவள் போல் அரண்மனை திரும்பி தன் வாழ்க்கையையும் வாழ ஆரம்பித்தாள். அதே சமயம் கங்கை நீரில் விடப்பட்ட பெட்டியிலிருந்த குழந்தை நீரின் ஓட்டத்திற்கேற்ப நகர்ந்து வெகு தூரம் சென்றது. அதனை திருதராஷ்டிர மன்னனின் அரண்மனை தேர்ப்பாகனாயிருந்த அதிரதனும் காண நேர்ந்தது. அவன் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த பெட்டி ஒன்று ஆற்றில் மிதப்பதைக் கண்டு அதை பிடித்து கரைக்கு எடுத்து சென்று திறந்து பார்த்தான். அங்கே குழந்தை ஒன்று இருப்பதைக் கண்டு குழந்தை பேரற்ற அவன் ஆனந்தம் அடைந்தான். பெட்டியின் வேலைப்பாடுகளைக் கண்டு இது சாதாரண வீட்டு குழந்தை அல்ல, ஏதோ அரச குடும்பத்தின் வாரிசே என்று எண்ணிய அவன் சற்றும் முற்றும் பார்த்தான். ஆனால் அங்கு எந்த ஒரு நடமாட்டமும் இல்லாது இருப்பதை அறிந்ததும் இக்குழந்தை வேண்டுமென்றேதான் கைவிடப்பட்டுள்ளது என்பதையும் அறிந்து கொண்டான். ஆகவே அனாதையான அக்குழந்தைக்கு ஆதரவு அளிக்க விரும்பிய அதிரதன் அதனை தன் மனைவி ராதாவிடம் ஒப்படைக்க, அவளோ
குழந்தை செல்வம் அற்ற நமக்கு இக்குழந்தை இறைவன் தந்த பரிசு என கூறி அதனை அன்புடன் வளர்க்க ஆரம்பித்தாள். ஆம், சூரியனின் அம்சத்தால் சத்திரியகுல பெண் குந்தியின் வயிற்றில் பிறந்த அக்குழந்தைக்கு வசுசேனன் என பெயர் சூட்டி தேரோட்டியின் குழந்தையாய் சூத குலத்தில் 4ஆம் வர்ணத்தவனாய் வளர்க்க ஆரம்பித்தனர் அதிரதனும் ராதையும். அந்த வசுசேனனே பின்னாளில் கர்ணன் என அழைக்கப்பட்டான். பாராட்டி சீராட்டி அனைத்து வித சௌகரியங்களும் கொடுத்து கர்ணனை வளர்த்த அவர்கள் அவனுக்கு கல்வி அறிவை புகட்ட ஆசிரியர்களையும் நியமித்தனர். கூடவே தேர்ப்பாகனான அதிரதன் சிறு வயதிலிருந்தே கர்ணனுக்கு தன் குல தொழிலாகிய குதிரைகளை பழக்கவும் அதனை தேரில் பூட்டி ஓட்டவும் முறையான வழிகளையும் கற்றுக் கொடுத்தார். இவ்வாறு தேரோட்டிகள் வசிக்கும் பகுதியிலேயே கர்ணனும் அவர்களுள் ஒருவராய் தன் வாழ்க்கையை வாழத் துவங்கினான். ஆண்டுகளும் சென்றது. 13 வயதை அடைந்தான் கர்ணன். இந்நிலையில் அவன் வாழ்ந்த அக்கிராமத்தில் நாளடைவில் சத்திரிய குலத்தின் அட்டகாசமும் மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டே வந்தது. ஆம், இடையராது நடந்த போர்களுக்காகவும் பயணங்களுக்காகவும் தேரோட்டிகள் மன்னர்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர். இருந்தும் இதற்கு பயந்து ஊரை விட்டு ஓடிய தேரோட்டிகளை தேடி கண்டுபிடித்து அரச குலத்தினர் வீட்டிற்கு வருவதும் வீட்டில் உள்ள பெண்களை மிரட்டுவதும் அடிப்பதும் என தினம்தோறும் அங்கு ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. கூடவே குதிரையின் காலடி சத்தம் தொலை தூரத்தில் கேட்டாலே மக்கள் பயத்துடன் அலறும் அவல நிலையும் அங்கே உருவானது. இதைக் கண்டு வசுசேனன் எனப்படும் கர்ணன் மனம் குமிறினான். இப்படி தினம் தினம் தன் குலத்தினருக்கு அரசகுல சத்திரியர்களால் ஏற்படும் துன்பத்தைக் கண்டு வெகுண்டெழுந்த அவன் நானும் சத்திரிய கலையை கற்க வேண்டும் என விரும்பினான். ஆகவே அங்கிருக்கும் தன் சகாக்களிடம் அவன், வாருங்கள், நாமும் வில்வித்தை பழகுவோம், மற்போர் செய்வோம், யானை ஏற்றமும் குதிரை ஏற்றமும் கற்று நம் குலத்தை ஒடுக்கும் சத்திரியர்களை எதிர்ப்போம் என்று கூக்குரல் இட்டான். ஆனால் அச்சிறுவர்களோ, இல்லை கர்ணா, இதையெல்லாம் நாம் கற்கக்கூடாது. நாம் தேரோட்டுபவர்கள், என்ன இருந்தாலும் சத்திரியர்களுக்கு எதிராய் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது, அனைத்தையும் பொறுத்துக்கொள்வோம் என்றனர். இருந்தும் கர்ணனின் உள்ளத்தில் சத்திரிய வித்தையை கற்றே ஆக வேண்டும், கற்று அதை கொண்டே சத்திரியர்களின் அராஜகத்தை எதிர்த்தே ஆக வேண்டும் எனும் கனலானது விடாமல் நாளுக்கு நாள் அதிக அளவில் எரிய ஆரம்பித்தது. இந்நிலையில் ஒருமுறை கர்ணனின் 16ஆம் வயதில் தந்தை அதிரதர் அவனுக்கு ஒரு புதிய தேர் ஒன்றினையும் 2 குதிரைகளையும் பரிசாக வழங்கினார். ஆனால் அன்று எதையும் மனநிறைவுடன் ஏற்றுக்கொள்ளும் கர்ணன் என்று சிரிப்புடன் அப்பரிசை வாங்கிக் கொண்ட போதிலும் அவன் மனதில் சத்திரியர்களை எதிர்க்க வேண்டும் என உறுதியேற்றபடியால் அவனின் உள்ளமானது மகிழவில்லை. இதை கவனித்த அதிரதரும் ராதாவும், கர்ணா, நீ எப்போதும் இப்படி இருந்ததில்லையே, உன் உள்ளத்தில் கவலை ஏதும் உண்டா? உன் மனதின் கவலையின் காரணம்தான் என்ன என கேட்க, அதற்கு கர்ணனோ தான் கூறப்போகும் வார்த்தைகள் தன் பெற்றோரின் மனதை புண்படுத்தி விடுமோ என எண்ணி அவர்களின் முகத்தை நேரே பார்க்காமல் தலை குனிந்தவாறே, தந்தையே, ஏனோ தெரியவில்லை, என் மனமானது சில நாட்களாய் வில்லும் அம்பும் பிடித்தே ஆக வேண்டும் என ஆசை கொள்கிறது. விழித்தாலும் தூங்கினாலும் என் மனமானது நீ ஒரு தேரோட்டியாய் ஆகிவிடாதே, வில்லாளியாயிருந்து போரிடு என புலம்புகிறது. இதை தவிர வேறு எதையும் என்னால் இப்போது சிந்திக்க கூட இயலவில்லை என கூறி மனம் வெம்பினான். மகனின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அதிரதரோ தன் மனதில் அப்போது, கர்ணா, என்னதான் நான் உன்னை என் மகனாய் தேரோட்டியாய் வளர்த்த போதிலும்
உன் பிறப்பின் பலன் உன்னை சத்திரியனாய் அழைக்கிறது. கர்ணா, என்ன இருந்தாலும் நீ சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன் அல்லவா என்று எண்ணினார். நன்கு ஆலோசித்த அவர் இறுதியில் கர்ணனிடம் அவனின் மர்மமான கடந்த காலத்தை பற்றி கூற முற்பட்டார். ஆம், பட்டு போர்வையால் சுற்றப்பட்டு ஆற்றில் பெட்டியில் மிதந்து வந்த அவனை தன் வளர்ப்பு மகனாய் எடுத்து வளர்த்ததிலிருந்து என அனைத்தையும் விளக்கினார் அதிரதர். அதையெல்லாம் கேட்ட கர்ணனோ ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனான். இருந்தும் தன் தந்தையின் மனதில் நான் அவரை விட்டு பிரிந்து விடுவேனோ எனும் பயமானது எழுகிறது என்பதை உணர்ந்த கர்ணன் அவரிடம், தந்தையே, என் பிறப்பின் குலம் எதுவாய் இருந்தபோதும் என் வளர்ப்பின் குலம் இந்த தேரோட்டும் சூதகுலமே. அக்குலத்திற்கு இழுக்கு எனில் என்னால் ஒரு நாளும் பொறுத்து கொள்ள இயலாது. ஆகவே நம் குலத்தின் துயர் அகற்ற நம்மை துன்புறுத்தும் சத்திரியர்களை எதிர்க்க நான் அஸ்திர கலையை கற்றே ஆக வேண்டும் என தன் உள்ளத்தின் விருப்பத்தை தெரிவித்தான் கர்ணன். அவ்வாறே அதிரதரும் கர்ணனின் அந்த விருப்பத்திற்கு அனுமதி அளிக்க அன்றே கர்ணன் தன் சகாக்கள் மத்தியில், நான் வில்வித்தை கற்க வெளிதேசம் போகிறேன், என்னோடு வர விருப்பம் உள்ளவர்கள் என் பின்னே வரலாம் என்றான். அதற்கு அவர்களோ, 4ஆம் வர்ணத்தவரான நமக்கு யார் வில்வித்தை கற்றுத்தருவார்கள் என கேட்க, கர்ணனோ, பரசுராமர் எனும் மிகப்பெரிய குரு ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்கு அஸ்திர அறிவியலை தருவார் என்றான். அதை கேட்ட அவனின் நண்பர்களோ சிரித்தபடி, கர்ணா, அவர் அந்தணர், அவரெல்லாம் நம்முடன் பேசவே மாட்டார், அப்படிப்பட்ட அவரா நமக்கு வித்தை கற்றுத் தரப்போகிறார் என கூறி நகைத்தனர். அதற்கு கர்ணனோ, இல்லை, எப்பாடு பட்டாவது ஏதேனும் ஒரு விதத்திலாவது நாம் அவரின் சீடர்கள் ஆகிக் கொள்ளலாம், நம்பிக்கையுடன் என்னுடன் வாருங்கள் என அழைத்தான். ஆனால் ஒருவரும் அன்று அவன் பின் செல்ல தயாராயில்லை. மறுத்து அவனை விட்டு எல்லாரும் விலகி போக ஆரம்பித்தனர். இறுதியாய் கர்ணன் தன் மனதில், இவர்களின் மனதை மாற்றி அழைத்துச் செல்வது என்பது இயலாத காரியம், இப்போது நாம் மட்டும் சென்று வித்தையை கற்று வருவோம், அதன்பின் பின்னாளில் இவர்களுக்கு பாதுகாப்பாய் நின்று இவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வோம் என முடிவெடுத்தான். அவ்வாறே தன் தாய் தந்தையரிடம் விடைபெற்ற கர்ணன் அன்றே தன் எல்லாவித பயங்களையும் ஒதுக்கி துணிவுடன் பரசுராமரை தேடி தன் பயணத்தை தொடங்கினான். இறுதியில் நீண்ட நாள் பயணத்திற்கு பின் மகேந்திர பர்வதம் எனும் இடத்தில் ஆசிரமம் அமைத்து பரசுராமர் வாழ்ந்து வருவதை கண்டறிந்தான் கர்ணன். அங்கு அவன் திட்டப்படி ஒரு நாள் பூநூல் அணிந்து கொண்டு நடந்து தவம் புரிந்து கொண்டிருந்த பரசுராமரை கண்டு நமஸ்கரித்து அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினான் கர்ணன். பரசுராமரும் சூரியனைப் போல பிரகாசித்த முகமும் கூர்மையான மூக்கும் நீண்ட கைகளும் உறுதியான உடலும் கொண்டிருந்த கர்ணனை பார்த்து, சிறுவனே, நீ யார்? உன் அங்க லட்சணங்கள் அனைத்தும் நேர்த்தியாய் உள்ளன, நீ எதற்காய் இங்கு வந்தாய் என கேட்டார். அதற்கு அவனோ, குருவே, என் பெயர் கர்ணன், நான் வில் வித்தைகளையும் ஆயுத அறிவியலையும் பெரும் பொருட்டு உம்மை நாடி வந்துள்ளேன், என்னை உம் சீடனாய் ஏற்றுக்கொள்வீரா என கேட்டான். பரசுராமரும் உடனே, கர்ணா, நான் அந்தணர்கள் அல்லாது வேறு யாருக்கும் வில்வித்தை கற்றுத்தருவதில்லை, அதிலும் குறிப்பாய் என் தந்தையை கொன்ற சத்திரிய வம்சத்தினருக்கு நான் எந்த வித்தையையும் கற்றுத்தருவதே இல்லை என்றார். அதை கேட்டதும் கர்ணனோ சற்றும் தாமதியாமல், ஐயனே, நான் சத்திரியன் அல்ல என்றான். பரசுராமரும் உடனே, கர்ணா, அதை பார்த்தாலே தெரிகிறது, உன் முகத்தில் சாந்தம் உள்ளது, உன் மனதில் சிறு பயம் உள்ளது, உன் உடலிலோ எந்தவித தழும்புகளும் இல்லை, தோளில் அம்பரா துணியை மாட்டிய தடமும் இல்லை, கைகளிலும் விரல்களிலும் வில் அம்பை பிடித்த வடுவும் இல்லை. ஆகவே
நீ சத்திரியன் அல்ல என்பதை நான் அப்போதே அறிந்து கொண்டேன். இருந்தும் நீ குதிரை ஓட்ட பழகியிருக்கிறாய். எனவே நீ எந்த குலம் என கூறு என்றார். கர்ணனோ ஒரே பார்வையிலேயே பரசுராமர் தன்னை அளவிட்டு விட்டதை அறிந்து வியந்து, குருவே, நான் அந்தணர் குலத்தை சேர்ந்தவன். தூர தேசங்களுக்கு சென்று பல சாதுக்களை தரிசனம் செய்ய விரும்பினேன். அதற்காய்தான் முன்னரே குதிரை ஏற்றம் மட்டும் பழகியிருந்தேன் என சற்றும் தாமதியாமல் பொய்களை கூறினான். அதை கேட்டு உண்மை என நினைத்து மகிழ்ந்த பரசுராமரும், நன்று, அந்தணனான உன்னை இன்று முதல் நான் என் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்தணர்களிலிருந்து ஒருவன் சத்திரியர்களை அழித்தான் என உன்னால் எனக்கு பின்னாளில் நற்பெயர் கிட்டட்டும் என கூறி அவனுக்கு வில் வித்தைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். கர்ணன் அவன் சூரியனின் புத்திரன், கதிரவனின் வித்து. ஆகவே நெருப்பு போல பரசுராமரின் சகல வித்தைகளையும் பற்றி கொண்டான். வில் பிடிக்கவும், அம்பு தொடுக்கவும், நான் இழுக்கவும், அதை அசையாது விடவும் முற்றிலும் கற்றான். நாளடைவில் பரசுராமர் அம்பெய்வதை காட்டிலும் நேர்த்தியாய் இவன் அம்பெய்தான். பரசுராமர் வாள் பிடித்து நின்றால் அவருக்கு எதிரே இவனும் வாள் பிடித்து நின்றான். அவர் வாள் வீசும் முன்னரே அவர் கணக்கறிந்து இவன் வாள் வீசினான். அவர் சொல்லும் முன்பே அனைத்தையும் புரிந்து கொண்டான் கர்ணன். மேலும் குதிரைகளையும் யானைகளையும் பேர் சொல்லி அழைத்து அதை தன் கட்டுப்பாட்டில் நிறுத்தும் சக்தி கொண்ட பரசுராமரிடமிருந்து விலங்குகளையும் வசப்படுத்தும் பல திவ்ய மந்திரங்களையும் கற்றான். சில சமயம் பரசுராமரே வியக்கும் வண்ணம் அஸ்திரங்களை தொடுத்தான் கர்ணன். இறுதியில் கர்ணன் கண் இமைத்தாலே யானைகளும் மற்ற விலங்குகளும் விலகி வழியை விட்டன. அந்த அளவிற்கு அனைத்திலும் தன் ஆளுமையை செலுத்தியிருந்தான் கர்ணன். இங்கனம் அவனின் திறமைகளை கண்டு பூரித்த பரசுராமர், இவனே சத்திரிய குலத்தை அழிக்க பிறந்த அந்தணர் என பெருமிதம் கொண்டு தான் 21 முறை உலகின் சத்திரிய பரம்பரைகளை அழிக்க பயன்படுத்திய விஜயம் என்னும் வில்லையும் பிரம்மாஸ்திர மந்திரத்தையும் கர்ணனுக்கு கற்று கொடுத்தார். இப்படியே நாளடைவில் பரசுராமர் கர்ணனை தன் சீடன் என்று நினையாமல் தன் மகன் இவன் எனும் எண்ணம் கொண்டு அவன் தோளின் மீது கை போட்டு வழி நடந்தார். உண்ணும்போது உணவு பரிமாறச் சொன்னார். குளிக்கும்போது முதுகு தேய்த்து விடச் சொன்னார். உறங்கும்போது கால் பிடித்து விடச் சொன்னார். கூடவே அப்போதெல்லாம் அவனுக்கு பலவித இரகசிய வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் பரசுராமர். இப்படி கெட்டிக்காரனான ஒரு அந்தணன் தன் சீடனாய் கிடைத்ததைக் கண்டு சந்தோஷம் கொண்ட அவர் அவனிடம் ஒரு நாள், என் கர்ணா, பகல் நேரம் உன்னிடம் இருக்கும் சுறுசுறுப்பு இரவு நேரம் மட்டும் இல்லாமல் போகிறதே என கேட்க, அதற்கு கர்ணனோ, என்னவென்று தெரியவில்லை குருவே, சூரியனை பார்த்தால் மட்டும் நான் வலு பெறுகிறேன், அவன் கதிர்கள் இன்றி நான் சோர்ந்து போகிறேன் என்றான். உடனே பரசுராமரோ, ஆமாம் கர்ணா, நீ சூரியனுடன் அதிக சிநேகமாய் இருக்கிறாய். அந்தணனை தவிர வேறு யார் சூரியனுடன் இத்தனை சிநேகமாய் இருக்க முடியும்? இதிலிருந்து நீ அந்தணன் என்பதில் சந்தேகமில்லை என கூறி புன்னகைத்தார். அதை கேட்டு கர்ணனோ மௌனமாய் அவரை பார்த்தான். தன் மனதில், நான் அந்தணன் அல்ல குருவே, நான் ஒரு தேரோட்டியின் மகன், 4ஆம் வர்ணத்தை சேர்ந்தவன் என சொல்ல வேண்டும் என நினைத்து மனதிலே அடக்கிக் கொண்டான். இருந்தும் நாம் உண்மையை கூறினால் நம் குரு நம்மை நிராகரித்து விடுவாரோ என பயந்து உண்மையை கூற தயங்கினான் கர்ணன். இங்கனம் குருவிற்கும் சீடனுக்கும் இடையேயான உறவு இப்படி நீடிக்க, அதே வேளையில் இந்திரலோகத்திலோ இந்திரன் ஹஸ்தினாபுரத்தில் குந்திக்கு தன் அம்சமாய் பிறந்த அர்ஜுனனை இங்கு அந்தணன் என பொய் கூறி வில்வித்தை கற்றுக்கொண்டிருக்கும் சூரியனின் அம்சமான கர்ணனுடன் ஒப்பிட்டு பார்த்தார். அதில் தன் மகன் அர்ஜுனனுக்கும் அவனின் குருவான துரோணருக்கும் இடையேயான நெருக்கத்தை காட்டிலும்
இங்கு சூரிய புத்திரனான கர்ணனுக்கும் அவனின் குருவான பரசுராமருக்கும் இடையே இருந்த நெருக்கம் அதிகமாய் இருப்பதை கண்டான். கூடவே அறிவுத்திறனை ஒப்பிட்டு பார்த்தால் அதிலும் கர்ணனே உயர்ந்திருந்தான். உடல் வலுவை ஒப்பிட்டு பார்த்தால் அதிலும் கர்ணனே உயர்ந்திருந்தான். இங்ஙனம் தன் மகன் அர்ஜுனனை காட்டிலும் சூரியனின் மகன் கர்ணனே அனைத்திலும் சிறந்திருப்பதைக் கண்ட இந்திரன் கர்ணன் மேல் பொறாமை கொண்டான். ஆகவே கர்ணனின் பலத்தை எப்படியேனும் குறைத்து அர்ஜுனனை அழிவின் விளிம்பிலிருந்து தப்ப வைத்தே ஆக வேண்டும் என விரும்பி சூழ்ச்சி ஒன்றினை புரிய ஆரம்பித்தார் இந்திரன். அதற்கு ஏதுவாய் ஒரு நாள் களைப்புற்றிருந்த பரசுராமர் கர்ணனை அழைத்து, கர்ணா, எனக்கு ஓய்வெடுத்தால் சற்று நல்லது என்று தோன்றுகிறது. ஆகவே நான் தலை சாய்க்க பொருள் எடுத்து வா என்று கூற, கர்ணனோ, குருவே, நீர் வேண்டுமெனில் என் மடியில் தலை சாய்த்து கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டான். பரசுராமரும் அதுவும் செய்ய என்று கூறி கர்ணனின் மடியில் தலை வைத்து ஒரு கழித்து படுத்தார். கர்ணனும் தன் துண்டினால் அவருக்கு விசிறிவிட அந்த சீரான காற்றாலும் கர்ணனின் உடலில் இருந்து தோன்றிய நறுமணத்தின் கிறக்கத்தாலும் ஒரு அற்புதமான சீடனை பெற்றோம் என மனதில் நினைத்து கொண்டே பரசுராமர் சற்று நேரத்திலேயே ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கி போனார். அதே வேளையில் கர்ணனை வீழ்த்த இதுவே சரியான சந்தர்ப்பம் என்பதை உணர்ந்த வஞ்சகம் கொண்ட இந்திரன் அப்போது ஒரு அரக்கனை வண்டாக மாற்றி கர்ணனின் காலை துளையிடு என கூறி கட்டளையிட்டு அனுப்பினார். அந்த வண்டும் மெல்ல பறந்து வந்து கர்ணனின் தொடையின் அடியில் சென்று மரத்து போகச் செய்யும் உமிழ்நீரை உமிழ்ந்து மெல்ல ஓட்டையிட்டு அவனின் உடலின் உள்ளுக்குள்ளே சென்றது. கர்ணனோ மரத்து போனதால் வண்டு அவன் தொடையினுள் சென்றதை அறியவில்லை. இருந்தும் சில நாளிகையில் தன் உடலில் ஏற்படும் மாற்றத்தைக் கண்டு தொடையில் கை வைக்க அங்கு இரத்தம் வெளியேறுவதை அறிந்தான் கர்ணன். வண்டும் உடைந்து கொண்டே உடலினுள் மேலேறியது. அதனால் வலி உருவாக இரத்தம் பீரிட துன்புற்றான் கர்ணன். ஆயினும் அவன் தொடையை தூக்கினால் குருவின் தூக்கம் கெட்டுவிடுமோ என எண்ணி தன் வலியை பொறுத்து கொண்டு அமைதியாயிருந்தான். வண்டும் தோலை கிழித்து கொண்டு ஊடுருவிச் சென்றது. அதனால் துளை பெரிதாகி இரத்தம் மேலும் மேலும் பெருக்கெடுத்து ஓடியது. கர்ணனின் காலெல்லாம் இரத்தமாகியது. அது மெல்ல மெல்ல தரையில் படர்ந்தது. இருந்தும் கர்ணன் குருவின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காய் வலி அனைத்தையும் தாங்கிக் கொண்டு பொறுமையுடன் இருந்தான். இறுதியில் தரையில் பாய்ந்த இரத்தம் பரசுராமரின் முதுகையும் தொட்டது. ஏதோ சூடும் குளுமையுமான திரவம் முதுகில் படுவதை உணர்ந்தும் நாசி வழியே இரத்த வாடை அடிப்பதையும் உணர்ந்து கண் விழித்தார் பரசுராமர். எதிரிகளின் தாக்குதலா என சற்றும் முற்றும் அதிர்ச்சியில் பார்த்த அவர் அங்கு இரத்த வெள்ளத்தில் கர்ணன் அமைதியுடன் இருப்பதைக் கண்டு குழம்பி, என்ன கர்ணா இது? இவ்வளவு இரத்தம் கொட்டி கிடக்க நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என அதிர்ந்து போய் கேட்டார். அதற்கு கர்ணனோ, இல்லை குருவே, வண்டு ஒன்று என் காலை துளைத்தது. நான் காலை அசைத்தால் தூக்கம் கலைந்து விடுமோ என்று எண்ணி அதை நான் பொறுத்து கொண்டேன். இதோ இங்கு பரவி கிடக்கும் இரத்தம் வண்டு கடித்த இடத்திலிருந்து வழிந்த என் இரத்தம்தான் என்றான். பரசுராமரோ அவனின் அந்த பொறுமையை கண்டு வியந்தார். அதே சமயம் ஒரு அந்தணனால் இத்துணை வலியை பொறுத்து கொள்ள இயலாது. அந்தணர்கள் வலி தாங்காதவர்கள். ஆனால் நீயோ இந்த உயிர் போகும் வலியை உதடு பிரியாமல் பொறுத்து கொண்டு இவ்வளவு நேரம் இருந்திருக்கிறாய். அப்படியெனில் நீ அந்தணன் கிடையாது. உண்மையில் நீ யார் என கேட்டார் பரசுராமர். குட்டு வெளிப்பட்டு விட்டதை உணர்ந்த கர்ணனும் மேலும் பொய் கூறக்கூடாது என தன் மெல்லிய குரலில், குருவே, என்னை மன்னியுங்கள். நான் ஒரு தேரோட்டியின் மகன்.
4ஆம் வர்ணம் என்றான். கோபத்தில் கண்களை இறுக்க மூடிக்கொண்ட பரசுராமர், என்னது 4ஆம் வர்ணமா? இல்லை, மீண்டும் என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா கர்ணா? நீ ஒரு சத்திரியன். உன் கை கால்களின் உறுதி அப்படி. நீ ஒரு சத்திரிய பெண்ணின் வயிற்றில்தான் பிறந்தவனாய் இருக்க முடியும். உன் அதிதேவதை சூரியன். எந்த குலத்தை நான் அழிக்க நினைத்தேனோ அந்த குலத்தில் பிறந்தவன் நீ கர்ணா. பொய் சொல்லி என்னிடம் வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டு விட்டாயே. ஏன் இப்படி செய்தாய்? நீ சத்திரியர்களை அழிக்க பிறந்தவன் என எண்ணி நான் உனக்கு சகலமும் கற்றுக் கொடுத்து விட்டேன். இப்படி மிக பெரிய ஆயுதமாக உன்னை மாற்ற நினைத்த எனக்கு இப்போது உன்னை சபிக்கவும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி விட்டாயே என மனம் நொந்து, கர்ணா, பொய் கூறி என்னை ஏமாற்றி என்னிடமிருந்து நீ வில் வித்தையை கற்றதால் நான் உனக்கு சாபமிடுகிறேன். நான் என்ன உனக்கு சொல்லிக் கொடுத்தேனோ அவை உரிய நேரத்தில் உனக்கு மறந்து போகட்டும். அஸ்திரம் உன் கையில் இருக்கும், வில் உன் கையில் இருக்கும். ஆனால் மந்திரம் உனக்கு நினைவில் வராது. நீ எத்தனை முறை ஞாபகப்படுத்தி கொண்டாலும் அது உன் நினைவில் தோன்றாது. பொய் கூறி நீ காரியத்தை சாதிக்க நினைத்ததால் இதுவே நான் உனக்கு அளிக்கும் தண்டனை என கோபத்தில் கர்ணனுக்கு பெரும் சாபம் ஒன்றை இட்டார் பரசுராமர். அதிர்ந்து போன கர்ணனோ, இல்லை குருவே, நான் பொய் கூறியே உம்மிடம் வித்தை கற்றேன். இருந்தும் நான் நீர் எதிர்க்கும் சத்திரியன் அல்ல. நான் ஒரு தேர்ப்பாகனின் மகனே. உம்மை ஏமாற்றும் நோக்கில் நான் இங்கு வரவில்லை. வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் எனும் நோக்கத்தில்தான் இங்கு வந்தேன் என கூறி பரசுராமரின் காலில் விழுந்து கெஞ்சினான். அதை கேட்டு சற்றே கோபம் குறைந்த பரசுராமர், ஆனாலும் நீ பொய் உரைத்து விட்டாய் கர்ணா. நீ என்னிடம் நான் 4ஆம் வர்ணம், எனக்கு அஸ்திர அறிவியலை கற்றுத்தாருங்கள் என உண்மையை கூறியிருந்தாலும் கூட நான் உன்னை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்திருப்பேன். ஏனெனில் நான் வெறுத்தது சத்திரிய குலத்தை மட்டுமே, மற்ற குலங்களையெல்லாம் அல்ல. ஆனால் நீ என்னிடம் பொய் கூறி என்னை ஏமாற்றி விட்டாய் கர்ணா. கொடுத்த சாபத்தை என்னால் எப்போதும் திரும்ப பெற இயலாது. இருந்தும் அன்பிற்குரிய சீடனான உனக்கு நீ கற்ற வித்தையை உற்ற நேரத்தில் மறந்தாலும் பெற்ற புகழ் உன்னை விட்டு எப்போதும் போகாது கர்ணா. மக்கள் உன்னை எப்போதும் மனதில் வைத்திருப்பார்கள். இனி நீ போய் வரலாம் என கர்ணனுக்கு விடை கொடுத்தார் பரசுராமர். கர்ணனும் கண்ணீர் பெருக்கெடுக்க தான் குருவிடம் கூறிய பொய்க்காய் வருந்தி பெற்ற சாபத்தால் கலங்கி மெல்ல அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். போகும் வழியிலே மனம் நொந்த அவன் கற்ற வித்தை மறந்துவிட்டதா என நினைத்து தன் வில்லில் நாணேற்றி ஒரு மரத்தின் மீது அக்னி அஸ்திரத்தை தொடுத்தான் கர்ணன். மரமானது தீப்பற்றி எரிந்தது. அதை கண்டு வித்தை மறக்கவில்லை என மகிழ்ந்தான். மீண்டும் வித்தை மறந்துவிட்டதா என சந்தேகம் கொண்டு அவன் வருண பகவானின் மந்திரத்தை கூறி பற்றி எரிந்த மரத்தின் மீது மீண்டும் தன் அம்பை தொடுத்தான். மழை நீர் உண்டாகி தீ அணைந்து மறுபடியும் மரமானது செழித்தது. அதை கண்டு வித்தை மறக்கவில்லை, மறக்காது என மனதில் நினைத்தவாறே கண்ணீருடன் பல நாட்கள் இலக்கில்லாமல் நடந்து இறுதியில் தன் இல்லம் சென்றான் கர்ணன். அப்படியே ஆண்டுகளும் கழிந்தது. துரியனின் உதவியால் அங்க தேசத்தின் மன்னனாகி தன் மக்களை வழிநடத்தினான் கர்ணன். இருந்தும் எப்போதெல்லாம் குரு பரசுராமரின் சாபம் அவனுக்கு நினைவிற்கு வந்ததோ அப்போதெல்லாம் தன் அஸ்திரங்களை செலுத்தி சாபம் பலிக்கிறதா என ஆராய்ந்து கொண்டான். ஆனால் கற்ற வித்தையை அப்போதெல்லாம் அவன் மறக்கவே இல்லை. ஆனால் இறுதியில் அவனின் உச்ச நேரமாகிய மகாபாரத யுத்தத்தில் அவனுக்கு பரசுராமரின் சாபமானது பலிக்க நேர்ந்தது. ஆம், மகாபாரத யுத்தத்தின் 17ஆம் நாள் போரில் கர்ணன் அர்ஜுனனுடன் போரிட்டு கொண்டிருந்த தன் வாழ்வின் கடைசி நாளில் தன் தேர் மண்ணில் புதைய விழி பிதுங்கி நின்ற கர்ணன் அப்போது தன் உயிர் காக்க பிரம்மாஸ்திரத்தை தொடுக்க மந்திரத்தை உச்சரித்தான். ஆனால் அவனின் அந்த உச்ச நேரத்தில்தான் பரசுராமரின் சாபம் பலிக்க
துவங்கியது. ஆம், எவ்வளவோ முயற்சித்தும் கர்ணனால் அந்த அஸ்திரத்தை கொண்டு வர இயலவில்லை. கையில் விஜயவில்லை பிடித்திருந்தான். ஆனால் எத்தனை முறை நினைவுபடுத்தி அம்பை அழைத்த போதும் அவனுக்கு மந்திரம் தப்பியதால் பிரம்மாஸ்திரம் பதிலளிக்கவில்லை. இறுதியில் பெற்ற சாபம் பலிக்க அர்ஜுனனின் அம்பிற்கு பலியானான் கர்ணன். இவ்வாறு பொய்கூறி வித்தை கற்றதால் குருவின் சாபத்திற்கு உள்ளாகி சாபம் பலிக்க உயிரிழந்தான் கர்மவீரன் கர்ணன். இதுவே கர்ணனுக்கு பரசுராமர் அளித்த சாபம். இச்சாபமே அவன் உயிரிழக்க ஏதுவாக இருந்தது. ஓகே நண்பர்களே, இந்த பதிவுல மகாபாரதத்தில் கர்ணன் தன் குருவான பரசுராமரிடமிருந்து பெற்ற சாபம் குறித்தான நிகழ்வை விரிவா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.